வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று போட்ட வீடியோவில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக தமிழகம் வராரு. 21, 22, 23 3 நாட்கள் தமிழகத்தில் தான் இருக்க போகிறாரு. இதில் 21, 22ல் என்டிஏல யாரெல்லாம் புதுசாக சேர போகிறாங்களோ அது ஃபைனலைஸ் ஆயிரும். மேலும் பாஜக அதிமுக இடையேயான சீட் ஷேரிங்கும் ஃபைனலைஸ் ஆயிரும். 23 பிரதமர் மோடியுடைய பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த மேடையில் என்டிஏ தலைவர்கள் எல்லாமே மேடையில் இருப்பாங்க அப்படின்னு அப்டேட் கொடுத்துருந்தோமா, அது 1 by 1 நடந்துக்கு இருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியுடைய தலைவர் டிடிவி தினகரன் அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி தகவல் வெளிவந்திருக்கு. பாஜகவினர், அதிமுகவினர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இப்போ செலிப்ரேட் பண்ணிக்கிருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்பாக அமமுக என்டிஏலிருந்து வெளியேறுனுச்சு. அண்ணாமலை மறுபடியும் டிடிவி தினகரனை என்டிஏக்குள்ளே கொண்டு வர பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தினார். அண்ணாமலைக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் நல்ல ஒரு நட்பு இருக்குது. தொலைபேசி மூலமாகவும் இல்லை பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் மறுபடியும் என்டிஏக்குள்ளே வரணுனே அப்படின்னு அண்ணாமலை தொடர்ந்து டிடிவி தினகரனுக்கு ஒரு அழுத்தத்தை முன் வச்சுக்கிட்டே இருந்தார். இப்போ அண்ணாமலையுடைய அழைப்பை ஏற்று டிடிவி என்டிஏல ஜாயின் பண்ணியிருக்காரு. இது முழுக்க அண்ணாமலையினால சாத்தியமாயிருக்குங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சைடில் இருந்து டிடிவியை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதில் துளியும் விருப்பம் இல்லை. இபிஎஸ்க்கு துளியும் விருப்பம் கிடையாது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலை ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா கிட்ட என்டிஏ ஸ்ட்ராங் ஆகணும். ஏற்கனவே விஜய் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எவ்வளோ வாக்குகளை பிரிக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியலை. அப்போது என்டிஏவும் பலவீனமானுச்சு அப்படின்னா அது திமுகவுக்கு தான் ஈஸி வின்னா போகும். எதுக்காக அதிமுகவோடு கூட்டணி அமைச்சோம் அப்படின்னு சொல்கிறீங்க? திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தானே கூட்டணி அமைச்சிருக்கீங்க. அப்போது அது வேஸ்ட்டாக தான் போகும். என்டிஏ ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது. அப்போ என்டிஏக்குள்ளே எல்லாரும் வரணும். டிடிவியுடைய இருப்பு அவசியம், அத்தியாவசியம் அப்படின்னு அண்ணாமலை டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களை கன்வின்ஸ் பண்ணார். அதன் பிறகு தான் டெல்லியிலிருந்து டிடிவிக்கு அழைப்பு வந்துச்சு. இபிஎஸ் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவை டெல்லியில் சந்திச்சுட்டு தமிழகம் திரும்பினார்ல, உடனே டிடிவிக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. டிடிவி அந்த அழைப்பை ஏற்று டெல்லிக்கு போனார். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவை சந்தித்தார், கூட்டணியை உறுதிப்படுத்தினார். அதுதான் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால இன்னைக்கு கூட்டணிக்குள்ளே டிடிவி தினகரன் அமமுக சேர்ந்ததற்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை. வித்தவுட் அண்ணாமலை இது நடந்திருக்காது. அதனால் அண்ணாமலைக்கு பாஜகவினர் தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ திமுக காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டிடிவி தினகரன் கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசினதையும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரனுக்கு எதிராக பேசினதையும், 2024 மக்களவைத் தேர்தல் சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் டிடிவிக்கு ஆதரவாக கேம்பெயின் பண்ணார்ல, அப்போது இபிஎஸ்ஸை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார் அண்ணாமலை. அந்த பழைய வீடியோக்கள் எல்லாத்தையும் இப்போ திமுக காரங்க ஷேர் பண்ணிக்கிருக்காங்க ரொம்ப வைரலாக சோசியல் மீடியாவில். பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா, அப்போது முன்னாடி வைகோ ஸ்டாலின் அவர்களை என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஷேர் பண்ணவா? வைகோ பேசாத பேச்சா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை? மக்கள் நல கூட்டணி அப்படின்னு 2016 சமயத்தில் உருவாக்குனார்ல வைகோ. அப்போ ஸ்டாலினை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு வைகோ. அந்த வீடியோக்களை பாஜகவினரும் ஷேர் பண்ணி பதிலடி கொடுக்குறாங்க. மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய தலைவர் கமலஹாசன் டார்ச் லைட்டெல்லாம் எடுத்து டிவியை உடைச்சார்ல திமுகவுக்கு எதிராக. அந்த வீடியோக்கள்லாம் இப்போ பாஜக ஷேர் பண்ணி இதுதான் உங்களுடைய கூட்டணி லட்சணமா அப்படின்னு பதிலடி கொடுத்துக்கிருக்காங்க. இப்போ என்டிஏல டிடிவிக்கு எவ்வளோ சீட்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது? பாலிமர் என்ன சொல்கிறாங்கன்னா 9 சீட்டுகள் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பாலிமர் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. சாணக்கியா எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு 7 அப்படி நம்பர் கொடுத்துருக்காங்க. சுவிட்சர்லாந்தில் டாவோஸில் வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் தொடங்கியிருக்கா. நம்ம இந்தியாவை சேர்ந்த பல மாநில முதல்வர்கள் நேரடியாக அதை அட்டன் பண்ணுறாங்க. தங்களுடைய மாநிலங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக சுவிட்சர்லாந்து போயிருக்காங்க. ஏன் தமிழக முதல்வர் போல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டிபேட் நடந்துக்கு இருக்கு. இப்போது டாவோஸில் அந்த வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் டிபேட்டில் ஐஎம்எஃப்டைய சீஃபு ஒரு வார்த்தையை விட்டுறாரு. என்னன்னா, ஏஐ பவரில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவரில் இந்தியா டயர் 2ல் இருக்காங்க, டயர் 1 கிடையாது, டயர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுறாரு ஐஎம்எஃப்டைய சீஃபு. உடனே நம்ம நாட்டுடைய ஐடி மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் இருக்கார்ல, தரமான பதிலடி கொடுத்துருக்காரு. எதன் அடிப்படையில் எங்கள் நாடை ஏஐ பவரில் டயர் 2 அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுறீங்க? எதன் அடிப்படையில் இதை சொன்னீங்க? ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி என்ன தெரியுமா லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க, ரேங்கிங் வெளியிட்டிருக்காங்க. உலகத்திலேயே
இந்தியா 3rd பிளேஸில் இருக்குது. ஏஐக்கு தயாராகிறதுல ப்ரிப்பேர்ட்னஸில் 3rd ரேங்கிங் பிடிச்சிருக்கு இந்தியா அப்படின்னு ஸ்டான்ஃபோர்டு ரேங்கிங் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் எங்களை டயர் 2 அப்படின்னு சொல்கிறீங்க, நாங்கள் டயர் 1 அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுடைய இந்த கவுண்டர் சமூக வலைதளத்தில் செம்ம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகிருக்கு. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.